இசை பயணம் கிளாசிக்கல் ஃபியூஷன் என்று இசையில் தனக்கான தனித்துவமான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் இந்த இசையமைப்பாளர். கீபோர்ட் கலைஞர், ஷியார்ஷெட் கலைஞர் என்று பாடகர் பாரம்பரியமிக்க கர்நாடக இசையை முதலில் தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். மாலை வணக்கங்கள். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. நவநீத் சார்பாகவும் நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு செயின் மாதிரி கனெக்டட். ஆக்சுவலி சொன்னார் இல்லையா, பத்ரி சார் சொன்னார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாலாஜி அப்படின்னாரு. ஆக்சுவலி பாலாஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது, ரெஃபரன்ஸ் கொடுத்தது டெஃபினட்டா பாலாஜி சொன்ன மாதிரி நான் நவநீத் யூஸ் பண்ணலாம் இருக்கேன், எப்படி வாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யோசிக்காத டெஃபினட்டா. யூஸ்வலா எப்படின்னா சினிமாவில் நம்ம சில பேரோட ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வேற யாராவது வச்சு அந்த சைடு மட்டும் போயிடாத அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுவோம். பட் யூ கேன் சி ஒரு பர்சனோட ஒர்க்கிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருந்தா வந்த மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அது வெறும் பிஆர் பண்ணியோ இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிசிட்டினாலேயோ வந்ததில்லை. எல்லாம் கூட இருக்கிறவங்க டெஃபினட்டா இந்த பர்சனோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதுலயே யூ கேன் சி அந்த பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ஒர்க் பண்றது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா. நாக் நாக்னு அந்த படத்தோட பேரு. அந்த படத்துக்கு நவநீத் தான் மியூசிக் டைரக்டர். இது நவநீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பியிருந்தது. அது பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன். ஸோ ஐ டிசைடட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. அதான் அகைன் அவன் நாங்கள் எல்லாருமே அவன்னு பேசுகிறோம் நவநீத்தை பற்றி. பிகாஸ் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது. அது மரியாதை குறைவுனால இல்லை. ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நானே ஒரு 2-3 படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது சம்டைம்ஸ் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ஒரு சர்டன் தாட்ல இருப்போம், இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும், நம்ம ரொம்ப ஓவரா ரூல்ஸ் போடுறோமோ, நம்ம ரொம்ப ஓவரா நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதனால ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவநீத் ஒரு சூப்பர்பான டேலண்ட். நான் கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. பட் என்னோட ஐடியாஸ், எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும், அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத நவநீத்தோட சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங். நிறைய பேர் ஒரு டியூன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்ம இல்லடா நான் நினைச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னா அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுலயே இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இல்ல ஆக்சுவலி நான் இது நினைச்சுதான் இப்படி கம்போஸ் பண்ணேன், இது நல்லா தானே இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நவநீத் அந்த மாதிரிலாம் சொல்ல, அப்படியா சரி இன்னொன்னு போடுறேன், அவ்வளவுதான். he will immediately sit on it, இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவாரு. அது பிடிக்கலன்னு சொன்னா இன்னொன்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இது எனக்கு வேண்டிய ஒரு டியூன், அதுக்கு மேல அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது. அந்த ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன், ஒரு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது என்னோட வேலைங்கிறத கம்ப்ளீட்டா புரிஞ்சவர். ஸோ that I really enjoyed and appreciated. இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம், ஓகே சூப்பரா இருக்கு அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் பார்த்தானா இல்லை சின்னதை இப்படி ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார், வேற ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னதுக்கு அப்புறமும் he would continue to keep working on it. ஸோ அந்த விதத்துல நவநீத் வாஸ் a wonderful talent. இன்ஃபேக்ட் so good. எங்க சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால ஆக்சுவலி சில ஆட்ஸ், சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலாம் நாங்க சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம். ஓகே, முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் மீட் பண்ணோன்னு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்க் பண்றது நல்லா இருக்கும்னு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு டிவி ஷோ இருந்தது, ஆர்யாவுக்கு பொண்ணு தடுற மாதிரி எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ட்ராக் இருக்கும், அது நாங்க 2 பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணது. ஆக்சுவலி இவன் தானே எங்க வீட்டு மாப்பிள்ளை, சத்யபிரகாஷ் தான் பாடினது. அது
ஸோ அந்த டைம்லயே நாங்க சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து கூட மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஏஐ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஏஐன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே என்ன பண்ணிருக்க காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் என்ன வேணா சொல்லலாம், இது வந்து டேஞ்சர் அது இது, நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது. அதை நம்ம பாதுகாப்பா கேர்ஃபுல்லா எப்படி நல்ல விதமா யூஸ் பண்றோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அந்த விதத்துல இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி, அந்த எல்லா ஷார்ட்ஸ்லயும் அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வந்ததுலாம் ஆக்சுவலி இட்ஸ் a குட் அச்சீவ்மெண்ட். அது ஐ myself I'm very curious. இது எப்படின்னா, இங்க இருக்கிறதுலே so many of you will be writers, so many of you will be aspiring directors. உங்களுக்கும் கதை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா? அப்படி எல்லாருக்குமே இட் கிவ்ஸ் அ டூல். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வெறும் கதை சொல்றதுக்கு பதிலா ஒரு 4 சீனை நம்ம நினைச்ச ஐடியால ஏஐல ரெண்டர் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மைண்ட்ல என்ன தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லையா? கிரியேட்டிவிட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்றது, எல்லாருக்குமே ஒண்ணு நினைச்சதை கிரியேட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட முடிகிற ஒரு வாய்ப்பு, அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அஸ்பைரிங் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி கொஞ்சமா கத்துக்கிட்டு என்னோட ஐடியாஸ்க்கு நான் அட்லீஸ்ட் 4 ஒரு ஸ்டோரி போர்டு, ஒரு 4 ஷார்ட்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியுமாங்கிறத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹோப், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் Navneet வந்து I just want to finish with saying Navneet is a person deserves a lot of success. Okay. நானுமே கொஞ்சம் ஐ எம் அ வெரி ரிசர்வ் கைண்ட் ஆஃப் பர்சன். ரொம்ப பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன். அது வந்து ஏன்னா நான் சில டைம் நான் பாட்டுக்கு என் மோட்ல நான் ஃபோன் கூட பார்க்காம அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கொஞ்சம். நவநீத்தும் வந்து இஸ் அ வெரி சைலண்ட் டைப். நாங்க 2 பேருமே ரொம்ப நர்டி டைப். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி டீப்பா சும்மா தியரட்டிக்கல் பிசிக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருப்போம். பிசிக்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பேசுறது, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுவோம். இன்ஃபேக்ட் எனக்கு அவனுக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்குங்கிறது வந்து முன்னால இருந்தே தெரியும். ஸோ நவநீத் அவரை பத்தியே ரொம்ப பேசிக்க மாட்டார். இன்னைக்கு மேடல் இவ்வளவு பேசினது ஐ திங்க் ஒய்ஃப் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஃபினட்டா சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அக்ஷயா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இவ்வளவு பேசினார். இல்லைன்னா இது பேசுற டைப் கிடையாது. பட் ஹி டிசர்வ் சோ மச் மோர். அதுல ஒரு அழகான சொன்னார், நான் பண்ண ஒர்க் எல்லாமே டைம்லெஸ்ஸா இருக்கு. அது முக்கியம் இல்ல, உனக்கு நீ டைம்லெஸ்ஸா இருக்கணும். அதாவது உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கணும் தட் என்ன கேட்டாலும் மச்சான் டைம் இல்லடா, நெக்ஸ்ட் நானே உனக்கு கூப்பிட்டாலும் எனக்கு டைம் இல்லடா அப்படின்னு அந்த அளவுக்கு டைம்லெஸ்ஸா நீ இருக்கணும். ரைட்? அந்த அளவுக்கு யூ நீட் ஒர்க், யூ நீட் பீப்புள் டு use your talents and create lots of beautiful works of art. So my prayers and நீங்க எல்லாரும் நவநீத் ஓட ஒர்க் செக். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல புதுமையான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஒரு நல்ல மெலடி சாங் 2 மொழிகளில் பார்த்து ரசித்தோம். நவநீத் சென்தரை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து பாலாஜி வேணுகோபால் தான். நான் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பண்ண போறேன். அதுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், இது வரைக்கும் யாரும் நான் ஒர்க் பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச போது நவநீத் சுந்தரை பத்தி சொல்லி நீங்க நவநீத் சுந்தரை ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பாலாஜி தான். நான் அப்பதான் நவநீத்தை ஃபர்ஸ்ட் போய் அவருடைய ஸ்டுடியோல மீட் பண்றேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, நவநீத் வந்து ஒரு மெலடியில ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன், அதுல வந்து ஒரு மெலடியில வந்து நவநீத் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஆனா நான் நவநீத் கிட்ட கொண்டு போனதோ ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். அதுல மெலடி சாங் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஜெய் வில்லனாகவும் என்னுடைய குருநாதர் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கதாநாயகனாகவும் நடிச்ச அந்த படம் ஆரம்பிச்ச முதல் சீன்ல இருந்து சேஸ்னு ஒரு துரத்தல், விறுவிறுப்பு இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். பட் அந்த படத்துக்கும் தன்னுடைய தனித்துவமான இசையினால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும், ஒரு நிறைய திரைக்கலைஞர்கள்,
நம்ம அண்ணன் தேவராஜ் அண்ணன் மாதிரி எல்லாம் எல்லாருமே வந்து என்னன்னா கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, பிடிச்சதை சாப்பிடாம இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்ப ஏஐல வந்து இவன் தம்பி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்க. இப்ப இங்க இருக்கிறதுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் படு ஸ்மார்ட்டா இருக்கான். ஹீரோயின் கூட ஒரு கலரான கவிதாவின் தங்கை மாதிரியே இருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம். இப்ப நம்ம மனசுல நினைக்கிறது இருக்குல்ல, இப்ப மனசுல வந்து என்னன்னா நான் இயக்குனர் ஆகணும், ஒரு பாடலை இயக்கி பார்க்கணும், என்னுடைய பாடலை வந்து ஒரு நல்ல விஷயங்களோட பண்ணி பார்க்கணுங்கிறது மட்டும் ஆசை இல்லை, ஏஐல ஜெனரேட் பண்ணி பார்த்துட்டான். இப்படி பல பேருடைய கனவை நிறைவேற்றுவதனால் அந்த ஏஐ வாழட்டும் வளரட்டும். ஒரு மாலை நேரத்தில் ஒரு பாட்டு ஆக்சுவலா ஒரு நல்ல காலம், அது காலையில இல்லையே, மிஸ்னாமராம் தப்பா போயிருமோன்னு நினைச்சேன். நல்ல காலம் எல்லாரும் ஈவினிங் தான் கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ நவநீத் நாங்கள் எல்லாருமே அவன் இவன்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அதீத அன்பு தான் ஒரே ரீசன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில அவன் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பேர் தன்னுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறேன். நவநீத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் புலியை கூட பிடிச்சிருவான், பட் புலி வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு அன்பிலீவபுளான டேலண்ட் நவநீத். ஸோ இதே மேடையில் ஒரு அவனுக்கு வந்து எல்லா டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்காது. 2023 ஐ திங்க் ஜூலை நினைக்கிறேன் கரெக்டா. இதே மேடையில் வந்து பானிபூரி வெப் சீரிஸோடைய லான்ச் நடந்துச்சு. அப்போ நவநீத் வந்து அந்த அவனோட ஐபேட்ல வாசிக்க சொல்லி வி மேட் அ லைவ் டெமோ. எனக்கு என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து நான் பண்ண பானிபூரி ஷார்ட் ஃபிளிக்ஸ்னு ஒரு ஆப்ல இருக்கு. ஸோ அதுக்கு நவநீத் தான் மியூசிக் பண்ணான். எனக்கு என்னன்னா நவநீத் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours 15 minutes கான்டென்ட், அது 8 எபிசோடு. அந்த 8 எபிசோடு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 hours அதனுடைய ரீரெக்கார்டிங் பிட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்டா டிட் தட். அது எத்தனை பேரால இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு கம்போசிங் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நவநீத்க்கு ஆன் டிமாண்ட் மியூசிக் வரும். அதுதான் வந்து நவநீத்தோட பெரிய டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இதில் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இதை பாடுறா அப்படின்னு அனுப்பிச்ச போது நான் பார்த்தா இவ இதுக்குடா ரோஹித் சர்மா வச்சு வீடியோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆண்டாது. அப்படியா, பரவாயில்ல. அப்புறம் என்னன்னா இந்த பொண்ணை வந்து ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற ஒரு மாபெரும் பொய் அவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இதை நம்புறதுக்கு ப்ரெஸ்ல இருக்கிற எல்லாரும் குழந்தை மனசு இருந்து நீங்க நம்பிடுங்க அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்றேன். பட் என்னன்னா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நம்மளும் டுவேட்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கு வந்து சத்யா பிரகாஷ் பாடின அந்த பாட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை நான் திருப்பி எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு தோணுச்சு, திடீர்னு பண்ணான். சத்யா ப்ளீஸ் இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து முகமது அலி லைஃப்ல வந்து அவருடைய சின்ன வயசு கதைகள் சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதுல என்னன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே போயிடுமா வாழ்க்கை, இப்படியே நடந்துட்டு இருக்குமா உனக்கு லைஃப், நாளைக்கு உலகத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு ஒன்று, எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்குவேன் அப்படின்னு முகமது அலி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் நண்பர்கிட்ட சொன்னதை நான் படிச்சிருக்கேன். அண்ட் முகமது அலி கடைசி வரைக்கும் ஒரு சாம்பியனா மட்டும்தான் வந்து இந்த வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னதையும் அவர் பண்ணி காமிச்சார். ஸோ இன்னைக்கு நவநீத்தோட இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அங்கீகாரத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை நவநீத். பட் அந்த அங்கீகாரம் சரியான டைம்லயும் சரியான வழியிலும் அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாம ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அந்த டெக்னாலஜியில தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்டா தன்னை உருமாத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞன் நவநீத். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவநீத் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் என்னன்னா இதுல என்னன்னா நான் ராகவண்ணா பத்ரினா எல்லாருமே we are all ஒரு மாதிரி பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி நவநீத் எப்படி மியூசிக் பண்ணுவானா, என்னன்னா வெப்சீரிஸ்க்கு நவநீத்தை பத்தி நான் ஓகே நவநீத் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராகவண்ணா கிட்ட தான் கேட்டேன். நான் எப்படின்னா நீங்க உங்க படம் பண்ணீங்களே அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளில வரும், ஸோ அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன், எப்படி டே ஃபர்ஸ்ட் போடா சூப்பர் டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நவநீத் வாசிச்ச சில பிட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணி அனுப்பிச்சார். எனக்கு நான் அப்ப கேட்டு என்ன சொல்லவே இல்லை, இது பயங்கரமா இருக்கு, இது அவனா வாசிச்சா நிஜமா அவனே தான் வாசிச்சான், அந்த மாதிரிலாம் நான் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். பட் அவன் கூட மியூசிக் பண்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனுபவமா இருக்கும். காலையில நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ரேடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு
10:30 11க்கு நான் வடபழனிக்கு எங்கேருந்து எக்மோர்லேருந்து போவேன். அப்போதான் நவனித் ஆடி அசைஞ்சு வந்து டே இருடா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம்டா அப்படின்னு கடுப்பாக இருக்கும். அப்புறம் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு. ஆனால் ஒன்ஸ் அந்த ஜோனுக்கு நவனீத் வந்துட்டா அந்த மியூசிக் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும். இன்னி வரைக்கும் நான் வந்து என் லைஃபோட மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி படைப்பா நான் சொல்றது பானிபூரி. இப்போ சமீபத்தில் வந்த குமார சம்பவமுக்கு ப்ரெஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றது இந்த மேடையிலேயே நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் குமார சம்பவம் வரைக்கும் நான் வந்தேன்னா அதுக்கு பானிபூரி தான் ரொம்ப முக்கியமான காரணம். பானிபூரியுடைய இசை வந்து இன்னும் நிறைய பேர் யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு என்கிட்ட கேட்குற லெவலுக்கு தான் அந்த மியூசிக்கை பண்ணி கொடுத்தா. அதில் என்னன்னா ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட எடுக்கிறதுக்கு பட்ஜெட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஐபேட், அவரோட கீபோர்டு எல்லாத்துலேயுமே வாசிச்சு முடிச்சு ஒரு 1 man ஆர்மியா ஒரு 4 மணி நேரம் 15 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தரால மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னா ஹீ கேன் டூ எனி திங் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நவ்னீத், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ராணி இந்த ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்காக. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது இன்ஃபேக்ட் சொல்லிக்கிறது இல்லை, கேட்டுக்கிறது, நவ்னீத் மாதிரி வந்திருக்கின்ற கெஸ்ட்ஸ் ராகவ், பத்ரி சார், பாலாஜி, இங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல வந்த கெஸ்ட், அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மீடியா எல்லாருக்கும், இந்த ஆர்கனைஸ் பண்ண பிஆர் சதீஷ் அண்ட் இந்திரன், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, எதுக்கு ஏஐ வச்சு வீடியோ பண்றோம் அப்படின்னு. யூடியூப்ல நான் டீசர் ரன் பண்ண போது கமெண்ட்ஸ் வந்து YAI அப்படின்னு ஒரு 5-6 கமெண்ட் எனக்கு வந்தது. அதுக்கு நான் வந்து ஆனஸ்டா ஒரு விஷயம் சொன்னோம்னா, இப்போ உங்க 3 டைரக்டர் நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களை வச்சுட்டு என்ன சொல்றேன், எனக்குள்ள ஒரு குட்டி டைரக்டர் ஒருத்த ஒழிஞ்சிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மைண்ட்ல ஒன்று வரும், இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஐடியா வரும். ஆனா எனக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயங்கர பட்ஜெட்ஸ் இருக்கும். அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது ஏஐ இருக்கு, ஏஐ வச்சு எப்படி ஒரு புதுசா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது. ஆனா அந்த ஏஐ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் உருவான ஒரு கதை இருக்கு. ஏன்னா வந்து ஐ ஹவ் கால்ட் சத்யபிரகாஷ் ஆல்சோ ஹியர். ஹை சத்யா. ஸோ என்னன்னா, நான் சத்யபிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் மோஜோன்னு ஒரு ஆல்பம் வந்து 2014 ரெக்கார்ட் பண்ணோம். அந்த டைம்ல சிந்து பைரவத்திலாம் நான் வாசிச்ச கிருஷ்ணகிஷோர்லாம் இங்க இருக்கான். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு 12 பாட்டு சத்யாவோட பண்ணேன், கம்போஸ் பண்ணி. ஸோ அந்த டைம்ல வந்து இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சத்யா எனக்கு ஒரு பல்லவி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னபோது ஆக்சுவலா சத்யா எனக்கு பாடின ட்ராக் அது ஒரு மாலை நேரத்தில்ங்கிற பாட்டு ஞாபகம் இருக்கா சத்யா? சோ அந்த பாட்டு வந்து சரி ட்ராக் பாடி உள்ள எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சடன்னு பார்த்தா ஹார்ட் டிஸ்க்ல அது ஒரு ஃபைல் இருந்தது. நம்ம 10 வருஷம் முன்னாடி கம்போஸ் பண்ண பாட்டாச்சு, இப்ப ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து சரி இப்போ இதுக்கு முன்னாடி நான் மூவ்லைக் மோகன கல்யாணி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பண்ணிருந்தேன் ஜூன் மாசம். நல்லா போச்சு, யூடியூப்ல ஒரு 6.5 லட்சம் வியூ வந்தது. இப்போ வந்து நான் பாட ஆரம்பிச்சேன். சோ சரி இன்னொரு பாட்டு நம்ம வாய்ஸ்ல மீதி இதை பண்ணலாம், சத்யா கோச்சிங்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில நானே அந்த பாட்டை பாடினேன். சோ அந்த பாட்டை பாடி முடிச்சு அப்புறமே நம்ம ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்போசர் அண்ட் லிரிக் ரைட்டர் ஃப்ரம் வரங்கல், அவர் பேரு கிராந்தி குமார். அவர் வந்து எனக்கு தெலுங்கு லிரிக்ஸ் எழுதினார். சோ தமிழ் தெலுங்கு 2 ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி நம்ம இதுக்கு வீடியோன்னு ஒண்ணு பண்ணணுமே, வீடியோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பிரெயின் ஸ்டார்மிங் பீரியட்ல ஏஐ பண்ணலாங்கிற ஐடியா. இப்ப நான் முதல்ல சொன்ன இந்த ஃபுல் டிராவல் வந்து அங்கதான் வருது. படத்துல இன்டர்கட் வச்சு நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட போட்டோஸ், இப்ப இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ல தான் எடுத்த ஒரு போட்டோ ஷூட் இருக்கு, அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோட ஃபேஸ், என்னோட ஹேர் எப்படி இருக்கும், என்னோட கண்ணு, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு ஏஐல கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இது பண்ணியாச்சு, ஹீரோ போட்டாச்சு, ஒரு பொண்ணு பத்தின பாட்டாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது சரி ஏதோ ஒரு நம்ம இருக்கிற யாராவது ஹீரோயின் யாரான்னு கேட்டு அவங்க போட்டோ ஷூட் பண்றதுக்கு நம்ம ஆக்சுவலா ஜெனரேட் பண்ணோம் போட்டோஸ். சரி நம்ம புதுசா
பொண்ணு போட்டோ ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு 4-5 ஜென்ரேட் பண்ணேன். நீங்க பாக்குற அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா என் ஒய்ஃப்ட காமிச்சேன். அவன் வந்து பார்த்து இந்த பொண்ணு யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது, அதனால வந்து நான் அந்த போட்டோவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு இந்த போட்டோன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஜென்ரேட்டட் இமேஜ், இட்ஸ் நாட் அ போட்டோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த இமேஜை வச்சு இந்த கேரக்டரை ஜென்ரேட் பண்ணேன். இப்போ இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, for the first time we have achieved both consistent characters and also a face likening to the main artist. இப்ப நான் வந்து I created the song. So இப்போ என்னோட ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த வீடியோ. இப்போ நான் அது ஒரு ஷேட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்ல, அந்த ஏன் ஆக்சுவலா என்கிட்ட இருக்கிற ஷேட்ஸ் அது அதே மாதிரி அதுலயும் யூ கேன் see that. ஸோ இந்த அளவுக்கு ஒரு AI technology has progressed, and I think this is the first song using the latest technology available of image generation and video generation to come up with a realistic looking human faces with very real expressions. என்ன பாருங்க, பாத்தீங்கன்னா we will have பொண்ணு அழற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் பைக்ல ஓட்டும் போது அந்த ஒரு குதூகலம், அண்ட் வயலின் அந்த பொண்ணு அந்த ஒயிட் லேடி வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஜாய். So many expressions, very vivid expressions which were till now not possible using AI. But இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கூட கொண்டு வரக்கு ஒரு கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி again it also depends on how responsibly we use AI. Because when we talk of AI, a lot of people keep asking me, AI will replace our jobs bro, why are you doing this அப்படின்னு. பட் என்னோட தாழ்மையான கருத்து, I could be very wrong to be very honest, பட் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் எ டெக்னாலஜி. இப்போ நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் இஸ் எ டெக்னாலஜி. நம்ம மிக்சர் கிரைண்டர் வந்த போது ஆட்டுக்கல் அம்மிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து ரீப்ளேஸ் ஆச்சு. இப்போ அதுக்கு அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து இப்போ கீபோர்ட் சிந்தசைஸ். ஐ எம் கீபோர்ட் பிளேயர் மை செல்ஃப். ஸோ நான் ஸ்டார்டிங்ல கீபோர்ட் நான் I'm 42 years old. So 80s நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட். ஸோ அந்த டைம்ல ரொம்ப early stages of the keyboardsல I've been playing. ஸோ அந்த டைம்ல I've seen people being afraid. ஃப்ளூட் எல்லாம் கீபோர்ட்ல போட்டுருவீங்களா, தபலா எல்லாம் கீபோர்ட்ல போட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து பீரியட்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் தட்ங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ஃபியர் இஸ் கமிங் ஃப்ரம். பட் என்னோட ரிப்ளை என்னன்னா, இப்போ தபலா பிளேயர்ஸ் நல்லா வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சித்தார் கிஷோர் இங்க இருக்காரு, அவர் கேட்டீங்கன்னா ஹில் டெல் யூ. கிஷோர் உங்களா உங்களுக்கு நீங்க நிறைய ரெக்கார்டிங் வாசிக்கிறீங்களா? எனக்கு ஸோ என்னால சித்தார் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அண்ட் தப்லா சந்திரவேசி ஐ கேனாட் ரெப்ளிகேட் தப்லா. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்கு. கீபோர்டு என்ன பண்ணிச்சுன்னா, இட் ஆடட் ஒன் மோர் வே ஆஃப் பிளேயிங் இட். இட் ஆடட் ஜஸ்ட் ஒன் மோர் ஹியூமன் எக்ஸ்பிரஷன். தபலா வாசிக்க தெரியாதவங்களுக்கு தபலா வாசிக்க வச்சதுங்கிறது தவிர தப்லிஸ்ட அது வந்து இது பண்ணல. ஸோ தெர் ஆர் டூ வேஸ். ஒரு டெக்னாலஜி புதுசு வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு இப்ப மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆர்டிக்கல் வந்து யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு, அது ஜென்வன். வேற கீபோர்டு வந்தபோது உங்களுக்கு என்ஹான்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா கீபோர்ட் பிளேயர்ஸ் கம்போசர்ஸ் மாதிரி இந்த மியூசிஷியன்ஸ் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னன்னா, இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஏஐ வந்ததுன்னா, ஒன்னு இட் கேன் டேக் அவே சம் ஜாப்ஸ், பட் இட் வில் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ். ஏஐ வச்சு பண்றவங்க, இப்ப நான் வந்து என்னோட ஒரு ஆர்வக்கோளர்ல நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட 1000 மடங்கு பெட்டரா பண்ற கிரியேட்டர்ஸ் வருவாங்க. இப்ப நான் மியூசிக், ஐ எம் a musician, I'm not a video maker, பட் நான் வந்து என்னோட பேஷன்ல நான் அந்த வீடியோ பண்ணேன். பட் dedicated video makers will become a profession who use digital art as a medium, who will use AI, who will use a lot of technologies. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ஃபிலிம்ல எடுத்துக்கோங்களேன், ஒரு ஷார்ட் இருக்கு, ஆக்டர் ரியல் ஃபிலிம் ஒரு ஷார்ட் இருக்கு, ஆனா அங்க ஒரு டேக் வந்து செட் ஆகல, ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அங்க மாத்தணும்னா அந்த இடத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் ஏஐ அந்த இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேம் எடுத்துட்டு இது நடுவில் அந்த ஒரு 3 செகண்டுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, அது மட்டும் வேற மாதிரி எடுக்கணும்னா யூ கேன் ஆக்சுவலி ரீக்ரியேட். அதே கேரக்டர்ஸ் இருக்கும், அதே ஃபேஸ் வச்சு அந்த 3 செகண்டுக்கு யூ கேன் ஃபில் அப். ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் டேக்ஸ். திரும்ப திரும்ப அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் until you like it. You can use that footage.
இப்படி கூட யூஸ் பண்ணும். இது பண்றதுக்கு ஒரு புது ப்ரொஃபஷன் கிரியேட் ஆகும். வாட் ஐம் சேயிங், மேபி AI could take some jobs, பட் என்னன்னா it creates more jobs than it takes is what I personally feel. I could be wrong, but என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து இது. டைரக்டர்ஸ் சாரி, உங்களோட வச்சுட்டு நான் வந்து வீடியோ எல்லாம் பண்ணிருக்கேன், பட் I played with them, they really liked it. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஏன்னா அஃப்கோர்ஸ் கிட் எல்லாம் பண்ணுவாங்க பிகாஸ் we are very close, but I know that they understand my passion for technology and generally exploring things. Coming to technology again, I have to say this because நான் வந்து இதுக்கு முன்னாடி டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். I don't know if a lot of people are familiar with this, but I have a Limca book record for playing the first ever Carnatic music concert on the iPad. So this happened in 2015. So என்னன்னா ஐபேட் டிவைஸ் வந்தபோது there are apps called Animoog, GeoShed, புதுசா அந்த டைம்ல வந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நான் கிளாசிக்கல் கர்நாடிக் வாசித்தேன். அப்போ வந்து that was another time I felt people were பாடிடுறேன். ஒரு நாளை நேரத்தில் மழை தூவும் வானத்தில் இரு காதல் நெஞ்சங்கள் ஒரு ஜன்ம பந்தத்தில் நெஞ்சின் லயம் நிதானடி உன்னதம் சகி என் வலியும் வருந்தும் நீயடே. Thank you. Thank you.